வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் யார் அந்த பாரதி தம்பி, யார் அந்த பாரதி தம்பி, யார் அந்த பாரதி தம்பி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். பாரதி தம்பி அப்படிங்கிறவர் ஒரு நிருபர், ஒரு ரிப்போர்ட்டர். இந்த ரிப்போர்ட்டரோட முதல் மனைவி தான் தற்போது சவுக்கு சங்கரோட இல்லீகல் கான்டாக்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாலதி. சவுக்கு மீடியாவில் இந்த மாலதி ஆங்கராகவும் சவுக்கு சங்கரனுவோ ஒரு பெரிய அறிவாளி மாதிரியும் உட்காந்துக்கிட்டு டெய்லி பேசுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக சவுக்கு மீடியா சவுக்கு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் இந்த மாலதியும் இந்த சவுக்கு சங்கரும் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அடுத்தவன் புருஷன்ட்டு நாம் பேசுகிறோமே, அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட நாம் பேசுகிறோமே, அடுத்தவன் பொண்டாட்டி நாம் ஆட்டையை போட்டோமே அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக இல்லாமல், குற்ற உணர்ச்சியே சுத்தமாக இல்லாமல் ரெண்டு வெக்கங்கெட்டதுங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ வருது. பார்க்குறதுக்கே படு அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த சவுக்கு சங்கருக்கு மாலதி 4வது பொண்டாட்டி, மாலதிக்கு சவுக்கு சங்கர் 2வது புருஷன். அப்படின்னா மாலதியோட முதல் புருஷன் யார்? பாரதி தம்பி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர். இந்த பாரதி தம்பி பற்றி சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க. உண்மையிலேயே மானஸ்தங்க, அவர் மானஸ்த ரோசக்காரர். இந்த மாலதிக்கு கேரக்டர் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த பொண்ணை அத்து விட்டுட்டார். விவாகரத்து பண்ணிவிட்டு மாலதிக்கும் பாரதி தம்பிக்கும் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டார். இதிலிருந்தே அவர் எந்த அளவுக்கு ஒரு யோக்கியமான மனிதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு ஆண் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு அவனுடைய மனைவியோ அல்லது அவனுடைய தாயோ அவனுடைய மகளோ தாங்க காரணமாக இருப்பான். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தையோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னா ஒரு ஆணால் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. உண்மையிலேயே எனக்கு இந்த பாரதி தம்பியை பற்றி யோசித்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய மன வேதனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மாலதியும் சவுக்கு சங்கரும் உட்காந்துக்கிட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இந்த சவுக்கு பாலிட்டிக்ஸ் சவுக்கு மீடியாவில் பேசுகிறத பார்க்கும்போது அந்த பாரதி தம்பியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தயவுசெய்து நீங்களே உணர்ந்து பாருங்கள். ஆக்சுவலாக இவங்க அந்த யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ரத்தீஸை குறிப்பிடுகிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, யார் அந்த பாரதி தம்பி? மாலதியோட முன்னாள் புருஷன். யார் அந்த பாரதி தம்பி? மாலதியோட முன்னாள் புருஷன். எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை தண்ணியை கொட்டினதுக்காக நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது சவுக்கு சங்கருக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறார். அப்படின்னா என்ன? சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரோட அடிமை. திருப்பியே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரோட அடிமை. யாரால் யாரை அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னா புத்திசாலியால் தான் முட்டால் அடிமைப்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே சவுக்கு சங்கர் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சன் தான், நான் இல்லைன்னெலாம் மறுக்கவே இல்லை. சவுக்கு சங்கர் தான் அறிவாளியாக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற முட்டால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தனக்கு அடிமையாக வச்சிருக்காப்புல. சவுக்கு சங்கர் அதிமுகவில் அறிவிக்கப்படாத இணை பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி ஒரு பப்பட்டு மாதிரி பொதுச் செயலாளர். ஆனால் அதிமுகவின் முழு கட்டுப்பாட்டையும் தற்போது தன்னுடைய கையில் வைத்திருப்பது யார் அப்படின்னா அது சவுக்கு சங்கர் தான். சவுக்கு சங்கர், சிங்கை ராமச்சந்திரன், மாலதி,
ராஜ் சத்யன் இவங்க தான் இப்போ வந்து அதிமுகவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வயசானவங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியா வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால் இப்போ இந்த குரூப்பு தான் அதிமுகவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. சவுக்கு சங்கர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை தான் அதிமுக இப்போ கையில் எடுத்து பேசுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழு முட்டாள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விங்க என் மனசுக்குள்ளே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ அதை வந்து என்னுடைய சேனலில் நான் பதிவிட போகிறேன். யார் அந்த சார், யார் அந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த பொண்டாட்டி, யார் அந்த பொண்டாட்டி. நாளைக்கு சவுக்கு சங்கர் மண்டையை போட்டால் சவுக்கு சங்கரோட தலைமாட்டில் உட்கார போகிறது யார், யார் அந்த பொண்டாட்டி? நிலவுமொழி செந்தாமரையா அல்லது பாரதி தம்பியோட முன்னாள் மனைவி மாலதியா? இந்த மாலதி சவுக்கு சங்கருக்கு 4வது பொண்டாட்டி, சவுக்கு சங்கர் மாலதிக்கு 2வது புருஷன். திருப்பியும் கேட்குறேன், யார் அந்த பொண்டாட்டி? சவுக்கு சங்கர் மண்டையை போட்டால் சவுக்கு சங்கர் தலைமாட்டில் உட்காந்து அழுவ போகிறது நிலவுமொழி செந்தாமரையா அல்லது பாரதி தம்பியோட முன்னாள் மனைவி மாலதியா? அப்படிங்கிற கேள்வியோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.